ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். இப்போ 200 யூனிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதம் எங்களுக்கு கரண்ட் பில் கூட தான் வந்திருக்கு. என்ன காரணம்னு தெரியல. எனக்கு 1500 ரூபா வந்து சார் கரண்ட் பில்லு. இந்த மாசம் அப்படியே டபுளா வந்துக்குது. இது யாரான்னு தான் கேட்கறது. இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. அது எதனால அதிகமா வந்திருக்குன்னு சொன்னா இன்னைக்கு அதுக்கு முறையான பதில் இல்லை. உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? எனக்கு எப்பவுமே ரீடிங் வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7000 வந்திருந்தது. எழுதுறவங்ககிட்டே கேட்டோம், இல்லை மீட்டர் கரெக்டாக தான் இருக்குது, நல்லா ஓடுது, நீங்கள் கட்டிடுங்க. நாங்கள் கட்டிட்டேன். இப்போ பார்த்தா இந்த 2 மாசத்துல 29,500 ரூபா வந்திருக்கு. எப்படி 7000 ரூபாயிலேருந்து 29,000 ரூபாய் ஓடும்? வந்து கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மேலே இருக்கவர் மேலே ஏஇயும் இல்லை. ஏஇ கால் பண்ணால் லெட்டர் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னார். பட் ஆனால் ஏஇ ஆளை காணும். கேட்டதுக்கு மேலே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவங்க பாட்டுன்னு போகிறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் 2 மாசத்துக்கு முன்னாடி நானும் வந்தேன். 2 மாசத்துக்கு முன்னாடி ஏஇ இல்லை, இப்பயும் ஏஇ இல்லை. இங்க கீழே கேட்டா மேலே போய் பாருங்கன்றாங்க, மேலே கேட்டா கீழே போய் பாருங்கன்றாங்க. ஆளே இல்ல, 3 பேர் தான் ஆபீஸ்ல. அது இத்தனைக்கும் கரண்ட்டும் இல்ல, இபி பில்லு மட்டும் அதிகமா வருது. என்ன கரண்ட் பில் கட்டிட்டு 100 யூனிட்டுக்கு அதே 200 யூனிட் அறிவிச்சுமே அதே கரண்ட் பில் தான் வருது. குறையாம தான் வந்துகிட்டு இருக்குது. கரண்ட் பில் வந்து அதிகம் தான் வருது. கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது. உண்மையிலே இந்த மாசம் கரண்ட் பில் பார்த்தோம்னா மனசு வழியே வந்துச்சுடா. 62,000 ஃப்ரீலா எது சொல்லுவாங்களே நமக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம கடந்து எங்கேயோ போயிட்டோமா. இது வரைக்கும் நம்ம கட்டணத்திலேயே ஹையஸ்ட் கெரியர் ஹிஸ்டரினே சும்மா கிடையாதுல்ல. அடுத்த மாசம் முந்திய விட இப்ப எனக்கு வந்து முன்னாடி வந்து நான் ஒரு 200-300 ரூபாய் கட்டுவேன் வீட்டுக்கு. இன்னொரு வீட்டுக்கு 400-500 கட்டுவேன். இப்போ 600-700 வருது. முதல்லாம் வந்து 1500 1300 1000 ரூபாய்க்கு தான் வந்துச்சு. இப்போ 2500 ரூபா கட்டிட்டு சொல்றாங்க. இப்போ 505 யூனிட் ஓடி இருக்கான். இந்த அறிவிப்பினால மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டு நான் வந்து 500 யூனிட்டுக்குள்ள மின்சாரம் 200 யூனிட் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்றது அது ஒரு மக்களை ஏமாத்துறது தான் சொல்ல முடியுமாக்கிற ஒரு மாற்றமும் இல்லை. 100 யூனிட் இலவசமாக மின்சாரம் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டோட கரண்ட் பில் வந்து ஒரு 200-300 அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு. இப்போ வந்து அதோட டபுள் மடங்கா 825 ரூபா இந்த மாதம் வந்திருக்கு. என்னோட எங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். 100 யூனிட் வந்து மின் கட்டணம் வந்து இலவசம் சொல்றாங்க. ஆனா ஒருபோதும் பாத்தீங்கன்னா அந்த மின் கட்டணம் வந்து குறையவே இல்லை. இதுக்கு இடையில அடிக்கடி மின் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இதுல பராமரிப்பு பணிக்காக வேற 1 நாள் 2 நாள் சொல்லி சுத்தமா வந்து மின்சாரத்தை வந்து வரவங்க என்ன பண்றாங்க, அட்டையில எழுத மாட்டாங்க. அட்டையில எழுதாம ஒரு பேப்பர்ல குறிச்சிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அது அட்டையில அவங்க இங்க எவ்வளவு யூனிட் ஓடி இருக்கு, அங்க எவ்வளவு கணக்கு பண்றாங்க, அது எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்றது முழுமையா எதுவுமே தகவல் தெரிய மாட்டேங்குது. 400 ரூபாய் கட்டி கொண்டிருந்த வீடுகளுக்கெல்லாம் இன்று 800 ரூபாய் 700 ரூபாய் கட்டக்கூடிய மின் கட்டண உயர்வு எழுந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் புகாராக அளிக்கக்கூடிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புகார் அளிக்கலாம் என்று சொன்னால் அந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவரும் சரி ஆணையரும் சரி பொறுப்பையை தட்டி கழித்து ராஜினாமா செய்துவிட்ட காரணத்தினால் புகார் அளிக்கக்கூடிய இடமும் காலியாக இருக்கின்றது. அந்த தெருவுல ஃபுல்லா எப்படி இருக்குன்னு திரும்ப அசஸ்மெண்ட்டை வேலிடேட் பண்ண சொல்லிருக்கோம். ஒரு சில இடத்துல அந்த ரீடிங் இருக்கவங்க தவறு செய்திருக்காங்க. இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. பாக்குறதுக்கு வேலிடேட் பண்ணிருக்கோம். அங்கேயும் தெளிவா சொல்லிருக்கேன், யாராவது அசஸ்மெண்ட் எடுக்கிறவங்க, ஏன்னா அசஸர்ல நம்ம ஷார்டேஜ் இருக்கு. அசஸர்ல இன்னைக்கு வந்து 5500 பேர் இருக்கிற இடத்துல 800 பேர் தான் இருக்காங்க. அசஸர்ல ஷார்டேஜ் இருக்கு. அந்த மாதிரி யாராவது தவறுதலாக எடுத்திருக்கும் பட்சத்தில் அவன் மீது நடவடிக்கை எடுக்கவும் நம்ம உத்தரவிட்டு சொல்லியிருக்கோம். ஒருத்தங்க ரீடிங் 1 வாட்டி தப்பா எடுக்கலாம், 2 வாட்டி தப்பா எடுக்கலாம். வருஷம் ஃபுல்லா ஒருத்தங்க தப்பா எடுத்துட்டு இருக்காங்கன்னா, நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு இந்த இடத்துல வீடு வாங்கிட்டு வந்தேன். நீங்க வந்துட்டு மாசம் வந்துட்டு 1000 ரூபாய் 800 ரூபாய் பில்லு அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருந்தது. நான் போய் இபியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்கள ஒரு வாட்டி வந்து பார்த்துருங்க ரீடிங்கு, எனக்கு ஏதோ கம்மியாகிற மாதிரி தெரியுது நான் யூஸ் பண்ணதுக்கு. ஸோ நீ எதுக்கும் வந்து ஒரு வாட்டி பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா அப்போ எதாவது கட்டணுன்னாலும் கட்டிடலாம். அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக அதுக்கப்புறம் எண்டப் ஆகி வந்துச்சுன்னா, இப்போ வேலைக்கு போகிற ஆளுங்கள்லாம் மாத சம்பளம் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து போய் ரீடிங் கூட செக் பண்ணிட்டேன். ஆனால் ரீடிங் செக் பண்ணும்போது இல்லை சார் நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணல, ரீடிங்கே இவ்வளோ தான் வந்திருக்குது உங்கள் ஃபோன் உங்கள் இதில், அதனால வந்துட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னோடனே நானும் ஓகே நம்ம அவ்வளோதான் வரும் போல், அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஒரு 1000-2000 அப்படி தான் வரும் யூஸ்வலாக இபி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு திடீர்னு ரீடிங்கை தப்பாக எடுத்துட்டாங்க ஒருத்தங்க.
எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு பொதுமக்கள் தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த தப்பு வந்துட்டு கவர்மெண்டோடது. கவர்மெண்ட்டு தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அதுக்கேற்றோட பலன் வந்துட்டு பொதுமக்கள் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் பல இது எடுத்துக்கணும். ஸோ அதனால் கவர்மெண்ட், சிஎம் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் பண்ணி மக்களுக்கு ஒரு நல்ல வழியை கொண்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இருக்க கவர்மெண்ட் மேலே நம்புகிறேன். ஸோ நடக்குது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். என்ன எழவி அது